எனக்கு ஒரு 2-3 வருஷமாக எனக்கு பாப்பா பிறந்ததுலேருந்து கால் வலிச்சிட்டே இருந்துச்சு. நாங்களும் கால் சாதாரணமாக வலி தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ பார்த்தோம், க்யூர் ஆகவே இல்லை. மதுரையில் நிறைய 2-3 ஹாஸ்பிட்டல் பார்த்தேன், நிறைய இடத்துல போய் பார்த்தேன். அப்புறம் நாட்டு வைத்தியத்தில் கட்டு கூட போட்டு பார்த்தேன், க்யூர் ஆகவே இல்லை. அப்புறம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தப்ப இந்த மாதிரி முடக்குவாதம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே லைஃப் லாங் டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருக்கணும், சாப்பிட்டாலும் ஒரு அளவுக்கு தான் நார்மல் ஆகும், நீங்கள் சாகிற வரைக்கும் டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் அதையும் சாப்பிட்டு பார்த்தேன், அதுவும் எனக்கு கேட்கவே இல்லை. சுத்தமாக கை குழந்தைய வச்சுட்டு நடக்கக்கூட முடியல, அவளுக்கு ஃபீட் பண்ணுறனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த முடக்குவாதத்துக்கு சொன்னாங்க. ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். நான் நம்பிக்கையோடு இப்போ ஒரு 8 மாதமாக பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஆர்ஏ ஃபேக்டர், அதாவது முடக்குவாதத்துக்கு இந்த ஆர்ஏ ஃபேக்டர்ன்றது வந்து கூட இருந்துச்சுன்னா 200 இருந்துச்சு. எனக்கு நார்மல் வந்து 20க்குள்ளே தான் இருக்கணும். 200 இருந்தனால எனக்கு சுத்தமாக நடக்கவே முடியல. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு 5 மாதம் கழித்து 55க்கு வந்துச்சு. இப்போ ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு, 26க்கு வந்துருச்சு. இது 20க்குள்ளே வந்துட்டால் ரொம்ப நார்மல் ஆயிரும், அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க தேவையில்ல, சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நல்லா இப்போ எங்கேயும் நடக்கிறேன், நல்லா என் பாப்பா தூக்கிட்டு நல்லா நடக்கிறேன், ஊருக்கெலாம் போக முடியுது. சுத்தமாக எங்கேயுமே போக முடியாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். இப்போ என்னால் முடிகிற வரைக்கும் எல்லா வேலையுமே பார்க்குறேன், நல்லா நடக்கிறேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்னும் 2 மாதத்துக்கு நம்பிக்கையோடு பார்த்து நான் முழுசாக என்னோடய உடம்பை குணமாக்கிடுவேன். நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி முடக்குவாதம், கால்வலி, கைவலி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்பிக்கையோட ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, வந்து பாருங்க, உங்களுக்கு முழுமையாக குணமடையும். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி, மகாராஷ்டிரா என 6 மாநிலங்களில் 102க்கும் அதிகமான கிளைகள். தமிழ்நாட்டில் மொத்தம் 38 கிளைகள். ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல், 5 தலைமுறைகளின் நம்பிக்கை, அடுத்த தலைமுறைக்கும் நம்பிக்கை.